வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு பேன் ஆதார், அதாவது ஆல்ரெடி பேனை ஆதார் லிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பேன் ஆதார் லிங்க் பண்ணீங்க அப்படின்னா லேட் ஃபீ 1000 rupees வந்து லேட் ஃபீ வந்து பேமெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பேமெண்ட் வந்து நீங்கள் எப்படி பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த லேட் ஃபீ நீங்கள் பேமெண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வேறு எங்கேயும் போக தேவையில்லை. நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கிற மொபைல், அதாவது ஸ்மார்ட் ஃபோனை வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து பேன் ஆதாரையும் வந்து லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படின்றத இதில் சொல்கிறேன், கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு இன்கம் டேக்ஸ் சைட்டு ஓப்பன் பண்ணிவிடுங்க. www.incometax.gov.in இந்த சைட்டை வந்து ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே ஸ்டார்டிங்கில் இபே டேக்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே இபே டேக்ஸ் ஃபஸ்ட்டு லிங்கில் குயிக் லிங்க்கு கீழே இபே டேக்ஸ் இருக்கும். ஸோ இந்த இபே டேக்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணுங்கள். அதே பேன் நம்பரை கன்ஃபார்ம் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் உங்களோட மொபைல் நம்பரை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கண்டினியூங்கிறது எனேபிள் ஆகும். ஸோ இந்த கண்டினியூவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபியை வந்து இங்கே என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ பண்ணிங்க அப்படின்னா உங்களோட டீட்டெயில் வந்து இங்கே விசிபிள் ஆகும். உங்களோட பேன் நம்பர் இங்கே காட்டும், உங்களோட நேம் வந்து இங்கே காட்டும். பேன் நம்பரில் என்ன நேம் இருக்கோ அந்த நேம் வந்து இங்கே காட்டும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஆதார் பேன் நம்பரையும் உங்களோட நேமையும் வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டினியூ வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து இன்கம் டேக்ஸ் இதுக்கு கீழே ப்ரொசீட் அப்படின்றதுல இருக்குது. ஸோ இந்த ப்ரொசீடை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா அந்த பேமெண்ட் பேஜுக்கு அந்த பேமெண்ட் டீட்டெயிலுக்கு போயிடும். ஸோ இங்கே வந்து அசஸ்மெண்ட் இயரில் வந்து நீங்கள் வந்து 2026-27 கொடுங்க. அதாவது உங்களோட ஃபினான்ஷியல் இயர் வந்து 25-26 இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற இயர் வந்து 26-27 இருக்கணும். இப்போ இன்கேஸ் உங்களோட ஃபினான்ஷியல் இயர் 26-27 அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் சூஸ் பண்ணுறது 27-28 இருக்கணும். ஸோ இங்கே நீங்கள் வந்து இயரை சூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட ஃபினான்ஷியல் இயர் இங்கே காட்டும். ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் இயர் கரெக்டு அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற வருஷமும் கரெக்டு. ஸோ இங்கே சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டைப் ஆஃப் பேமெண்ட் இங்கே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ராப் டவுன் லிஸ்ட் வரும். ஸோ இதில் அதர் ரிசிப்ட்ஸ் 500 அப்படின்றத சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார் அப்படின்றது. ஸோ இதை வந்து சூஸ் பண்ணுங்கள். இதை சூஸ் பண்ணிவிட்டு கண்டினியூன்ற கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட ப்ரீவியூ காட்டும். ஸோ உங்களோட பேமெண்ட் ப்ரீவியூ கடைசியில் 1000 rupees போட்டு காட்டும். அதருங்கிற இடத்துல 1000 rupees ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இங்கே வந்து நீங்கள் எதுவுமே என்டர் பண்ண தேவையில்லை, என்டர் பண்ணவும் முடியாது. ஸோ இங்கே வந்து 1000 rupees வந்துடும். ஸோ ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா உங்களோட பேமெண்ட் பேஜுக்கு வந்துடும். அதாவது நீங்கள் வந்து எது மூலயமா பேமெண்ட் பண்ணுறீங்க, நெட் பேங்கிங் மூலயமா பண்ணுறீங்களா, இல்லை டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இல்லை பேங்க் கவுண்டரில் போய் கூட நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் உங்களுக்கு எதோ சூட்டபுளோ இதை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டு பேமெண்ட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரிவியூ காட்டும். ப்ரிவியூ பண்ணதுக்கப்புறம் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் காட்டும். ஸோ நெக்ஸ்ட்டு பேமெண்ட் பண்ணிட்டீங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன்லேயே பேமெண்ட் பண்ணுறீங்க. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு செலான் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ இந்த செலானை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணிவிடுங்க. பேமெண்ட் வந்து இந்த மாதிரி வந்துடும். ஸோ அவ்வளோதான் பேமெண்ட் பண்ணுறது. நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒன்ஸ் பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் இன்கம் டேக்ஸ் சைட் ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி குயிக் லிங்க் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா லிங்க் ஆதார் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த லிங்க் ஆதார் அப்படிருந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இங்கே உங்களோட பேன் நம்பர் என்டர் பண்ணுங்கள், உங்களோட ஆதார் நம்பரை என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பாப்அப் மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நீங்கள் பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத உங்களோட எவ்வளோ பேமெண்ட் பண்ணியிருக்கீங்க, உங்களோட செலான் நம்பரு, எப்போ பேமெண்ட் பண்ணீங்க, எல்லா டீட்டெயிலுமே இந்த இடத்துல காட்டிடும். ஸோ இது ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு கண்டினியூன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும். ஸோ அந்த ஓடிபி ரிசீவ் பண்ணி என்டர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வேலிடேட் அப்படின்றத கிளிக் பண்ணணும். ஸோ அந்த வேலிடேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்து பாப்அப் ஆகும். அதாவது யுவர் ஆதார் பேன் லிங்கிங் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் ரிசீவ்ட் அண்ட் சென்ட் ஃபார் வேலிடேஷன் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜ் வரும். நீங்கள் வந்து ஆஃப்டர் 48 hours கழிச்சு லிங்க் ஆதார் ஸ்டேட்டஸை வச்சு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம், ஹோம் பேஜில் இருக்கிறத செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பாப்அப் மெசேஜ் வரும். ஸோ நீங்கள் 48 hours மேக்ஸிமம் 48 hours தான்.
நீங்கள் வந்து ஆஃப்டர் 24 ஹவர்ஸ் கழிச்சு நீங்கள் வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி உங்களுடைய யுவர் பேன் ஆதார் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் நம்பர், யுவர் பேன் நம்பர் இஸ் ஆல்ரெடி லிங்க்டு டு கிவன் ஆதார் நம்பர் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். ஸோ இப்படி தான் இந்த மாதிரி மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா உங்களோட பேன் ஆதார் வந்து லிங்க் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் வந்து பேன் ஆதார் வந்து பேமெண்ட் பண்ணி லேட் ஃபீ பேமெண்ட் பண்ணி லிங்க் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.